என்ன விஷயம் சொல்லு. தலையைட்டா அதானா நானா விதி இல்லாத பொண்ணா? ஆமா ஆமா நானா கதி இல்லாத பொண்ணா? அதானா. டேய் என்னமா இந்த மனுஷன் போய் எத்தனை நாள் ஆகுது? எத்தனை நாள் ஆகுது? 10 நாள் ஆகுது. ஓ 10 நாள் ஆகுது போய். 10 நாளா போன இடம் வந்த இடம் இருக்கிறார் போல. ஏண்டா என்னமா அவரை நினைச்சு நான் தாண்டா மெழுகா உருகின்னு இருக்கிறேன். ஆமாமா பையா ஓ இத பாருடா. அவரு சாப்பிட்டாரா சாப்பிடலையான்னு தெரியல. தூங்குனாரா தூங்கலையான்னு தெரியல. குளிச்சாரா குளிக்கலையான்னு தெரியல. குடிச்சாரா குடிக்கலையான்னு தெரியல. ஒரே ஏக்கமாக்குதுடா. ஒரே ஏக்கமாக்குது. என்னமா இந்த பாசம் சொல்லுமா. இந்த கோபத்துக்கு முன்னாடி பெரிய பாசமே இருக்குது அவர் மேல இருக்குது. இருந்தாலும் எப்படியும் என் நினைப்பு அவர் மனசுல துளி அளவாத இருக்கணும். அப்படி துளி அளவு இருக்கும் பொழுது என்ன தேடி வருவாரு. வந்துதான். ஆனா அந்த மனசுகிட்ட பேசக்கூடாது. நீ ஒரு பக்கமா இருக்கு. சரிமா நான் ஒரு பக்கமா இருக்கிறேன். ஆமா ஆனா நீ என்ன மாரி பேசணும் தெரிஞ்சிச்சு அப்பவே நீ நீக்கிடுமா. நான் விட்டுறேன் வேலையா. நீ தானே வேலையை விட்டு நீங்கிட்டு வந்தா அதான் நான் விட்டு போயிடுறேன். சொல்லு நீ அப்படி நிக்கிற அன்பார்ந்த பெரியவர்களே, நாடக கலை ரசிகர்களே, அனைவருக்கும் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் இலசு புதுசு எங்கள் ஆரணி தனுசு, இலசு புதுசு எங்கள் ஆரணி தனுசு, தனுசு நாடகரை சார்பாக வணக்கம். இன்னும் கொடுக்க வேண்டும் என்று நல்ல படுத்த பெரிய பீகார் மாநிலம் பீகார் மாநிலத்தை சேர்ந்த என்ன நகர ஊர் பேர் பீகார் மாநிலம் டாடா நகரை சேர்ந்த பெருமதிப்புக்குரிய வி மோகன் என்று சொல்லக்கூடிய அன்புள்ள படுத்த ஐயவர்கள் எங்கள் ஆரணி தனுசு நாடகத்தை பாராட்டி அன்பு உள்ளத்தோடு ரூபாய் 501 ரூபாய் வாரி வழங்குள்ளார். அன்னாருக்கு என் மன்றத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் என்னடா இதே ஊரை சேர்ந்த வளர்ச்சி கவி அவர்கள் எனக்காக கால்ச்சவர மூக்குத்தி அன்பளிப்பாக ஒண்ணுமே தெரியலடா மா வெளிசமா நீ எங்க இருக்கீங்கன்னு தெரியலமா. ஆனா ஒண்ணு முன் சொல்ற பாருமா, நீ தூங்க தந்தாவோட பக்கத்துல யாரோ சொல்லிட்டு தூங்குமா. ஏன்னு வச்சுக்கோ இவன் மோசமான கம்மிடி அப்படி நைஸாவும் கேட்டு விடுவான். என் மனோ 10 நாள் ஆகுது. என் மனோ 10 நாள் ஆகுது. அதாவது என் முகத்தை பார்க்காம இருக்க மாட்டான். என் முகத்தை பார்க்கல என் கூட பேசலாம் சரி, சாப்பிட மாட்டான், தூங்க மாட்டான், யாரோட பேச மாட்டான், உம்முன்னு இருப்பா. அப்படியே பட்டவன் 10 நாளா என் முகத்தை பார்க்கல. அப்படிங்கும்போது என் மீது கோபமாக தான் இருப்பான். ஆனால் ஒன்று அதான் பொம்பளை தான் பேர். பொம்பளைக்கு பொம்பளை, ஆம்பளைக்கு ஆம்பளை, அன்புக்கு அடிமை. ஓ பேசினா பேசுவாத்தான், இருந்தாலும் கோபத்தோடு தான் பேசுவா. நேராக அவளோட பேச முடியாது. அதனால முதல்ல இந்த குண்டாமணி போய் பார்க்குறேன். அவன் அவங்ககிட்ட அதாவது சித்திரை கொடுத்த மாதிரி அவங்களோட போயிட்டு பேசி தாங்க போனோம். குண்டாமணி சாமியே உருண்டை பெருந்து சாமியாரா என்னடா பேச மாட்டியா? ஏண்டா பேச மாட்டேங்க. நீங்க 10 நாள் ஆகுதான் அம்மா உங்க மேல ரொம்ப ரொம்ப கோபத்துல இருக்கிறாங்க. ஆமா அதனால அவர் வந்தாருன்னா நீ பேசக்கூடாது, நானும் பேச மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் பேச மாட்டேன். அதனால பேசாதீரியா? ஏய் தடிக்க மாட்டியா? அம்மா நான் பேசிட்டாங்கற பேசிட்டா உண்மையா சொன்னா அவ கோவம் நியாயமான கோவம் தான். காரணம் இல்லாம கோவப்பட மாட்டாங்க. எனக்கு மனசார தெரியும். இருந்தாலும் சரி நான் வந்துட்டேன்ல, போய் பேசுவோம். சத்தியமா அம்மா பேச மாட்டாங்க. பேச மாட்டாங்க. பேச வைக்கிறேன். எல்லாரும் முடிஞ்சா பாத்துக்கோங்க. பேசாதிரி அம்மா, பேசாதிரி. மனோ உன்னோட காதல வந்திருக்கேன். அம்மா உனக்கு குச்சி முட்டாய் குருவி கட்டி வாங்கி தர. பேசாதிரி. பூமாட்டுக்கார வந்துக்கறானா? ஏய் பைத்தியக்காரா, என் மனோவை பத்தி எனக்கு மட்டும் தானே தெரியும். அவளை எப்படி டீல் பண்ற மட்டும் என்ன பாரு. என்ன ஓச தூக்கி அடிக்க பாரு. மெயின் லைன்ல கை வைக்கிற. பொறுமையா தொட்டால் பீ மனக்கு தொடாமல்
அடி மணக்காது. அது என்ன கை எடுக்கணும்? ஏன்னா கை தூக்கி உடனே பேசாத. என்ன அனுபவமா வருவேன். என் மனோன்னு வீட்டு வாசல குரல் குத்தா போதும், அத்தான் என்று ஓடி வந்து என்ன கட்டி பிடிச்சுக்குவா. மனோ சொல்ற திரும்பி கூட மாமாடுறாரு. என் மீது அவ்வளவு கோவமா இருக்கிறான். அவ கோவம் நியாயமான கோவம் சமாதானம் பார்த்த போது தெரியல. சரி, இன்னொரு ஒரு முயற்சி சரி பாக்குறேன். மனோ என் மீது இவ்வளவு கோவமா? சத்தியமா நினைச்சு கூட மகள மனோ என் மீது இவ்வளவு கோவமா இருப்புன்னு அனுப்பு வரும் கோவம் நானு. மனோ அந்த மலருக்கு நடி கோபம் முள்ளால் மாறியது. நிலவுக்கு என்னடி கோபம் நெருப்பாயிருக்கிறது. அந்த மலருக்கு என்னடி கோபம் முள்ளாய் மாறியது. முள்ளாய் மாறியது. சத்தியமா சொல்றேன் மனோ, உன் கோவம் நியாயமான கோவம் தான். உன் கோவத்தை நான் குறை சொல்லவே மாட்டேன். அனாவசியமா கோவப்பட மாட்டேன், அது எனக்கு தெரியும். இருந்தாலும் 10 நாள் முகத்து பார்க்கல மனோ. உன்னை பார்க்கணும் பாசத்தோடு ஓடி வந்தேன். நீ என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டேற. இந்த மாமன் உன்னை விட்டா இங்க யார் இருக்கிறாங்க? ஏய் திரும்பி பாரிச்சல்லாம் அம்மே திரும்பி எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாதுப்பா. அப்படி நீ நினைக்கலாம். போன பாரு அப்படியே போ. இல்லடி சரியா? அப்படி நீ நினைக்கலாம், நான் நினைக்க மாட்டேன். உன் நயலும் என் மேல படக்கூடாது. நீ உருற மூச்சு காட்டுறதும் என் மேல படக்கூடாது. அப்படியா பட்ட கொடும்பாவி நானா? என் கிட்ட வர வேலை வச்சுக்காது. ஏய் சொல்ல வந்த வழி பார்த்துட்டு போயிட்டு உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது. ஓ முகத்தை கூட முழிக்க நான் நினைக்கல. எனக்கு விருப்பம் கிடையாது. வந்த வழி பார்த்துட்டு நடந்து என்ன கொஞ்சம் பொறுமையா கேட்டுச்சலாம். உன்னை விட்டா நீ யாரும் கிடையாது. ஏன் இல்லை உனக்கு? எனக்கு சத்தியமா சொல்றேன், உன் மேல சத்தியமா யாரும் கிடையாது. உன்னை பார்க்கணும் போட்டோட இருந்தேன். திரும்பி தான் பாறேன். ஆனா பார்க்க முடியாது. போ. ஒரு முறை திரும்பி பார்த்தா போயிடுறேன். ஒரு முறை திரும்பி பாரு. திரும்பி பார்த்தா போயிடுறேன். நான் இங்க இருந்து போனோமா? ஓ அப்ப திரும்பி பாரு. திரும்பி பார்த்தா போயிடுறேன். திரும்பிடி. ஐயா! ஜாங்க கோலம். ஜாங்க கோலம். வெள்ளை சட்டை, வெள்ளை துண்டு, மழை கோலத்துல வந்திருக்கீங்க. கோவிந்தா, கோவிந்தா. இதுக்கு திரும்பி பாரு, திரும்பி பாருன்னு சொன்னீங்களா? நீ சொல்லு. என்னங்க அப்படியே திகச்சு போய் நிக்கிறீங்க? எனக்கு பதட்டமா 10 நாளா வராதனால என் மீது இவ்வளவு கோவமாகற. இந்த விஷயத்தை எந்த கோவப்பட பாரியோ. அதான் மனோ, சொல்ற விஷயத்துக்கு பொறுமையா கேளு. பதற முடியாது. அதாவது மனோ உங்களுக்கு அதாவது நல்லா தானே போனீங்க. இங்க இருந்து போகும்போது எனக்கு உங்களுக்கு என்ன என்ன பேர் பிடிச்சிட்டா? இல்லம்மா இல்ல வேணாம். ஐயே இதெல்லாம் என்னது? மஞ்சள் கரை போயிட்டு வந்து. ஐயோயோ அந்த ஆள் தான் சொல்றானே. அது இல்லம்மா ஐயா அது பாரு. அதாவது மனோ எனக்கு உங்களுக்கு என்ன என்னதான் என்ன மறுபடியும் என்ன கலக்கியா? நாய் போச்சு.
என்னடியே ஐயோ அது சொல்லுங்க உன்னை நம்பி வந்து என்ன மோசம் பண்ணிட்டியே அரசனை நம்பி புருஷனை கைவிட்டு கையா உன்னை நம்பி நான் எல்லாத்தையும் கோட்டை விட்டு நீங்க நடுத்தருவில் நிக்கிறேனே அடப்பாவி வேணாம் 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 நீ கேட்டியடா பாவி என் வார்த்தையே நல்லா இருந்து என் மனச கலைச்சி ஆசை வார்த்தை பேசி அன்பால மடக்கி இன்னைக்கு என்ன உன்னையே நினைக்க வச்சு நீங்க நட்டாந்து விட்டுட்டு என்னைய தாசி கைத்துல போய் தாலி கட்டு வந்து சொல்றீங்க எங்கடா தேவடியாளாட்ட 10 பேரை பாத்துக்கணும் எங்கடா ஊர் மேய்ச்சலுக்கு வந்திருப்பேன்னு இன்னைக்கு உன்னையே நினைச்சு நான் மெழுகா உருகிறேனே இப்ப நான் உன்னை நினைச்சு நான் சமயத்துல என்னை விட்டுட்டு போயிட்டு வேற ஒரு பொண்ணு கைத்துல எப்படி தாலி கட்ட உனக்கு என்ன நினைச்ச மனத்துல வேற ஒரு பொண்ணு எப்படி உனக்கு நினைக்க வந்துச்சு நான் இருக்க மாட்டேன் நான் இருக்க மாட்டேன் நான் இருக்க மாட்டேன் எடப்படா நான் இருக்க மாட்டேன் மரியாதை கட்டுறோம் மரியாதை கட்டுறோம் தாலி தொங்க கட்டிட்டு வந்துட்டு சேர்த்து போடுவியா 2 பேர் பொண்ணு வாங்கிட்டு அடிக்கலான்னு பாக்குறியா குடிக்கார பையன் லக்காரி பையன் பொண்ணுக்கு வாங்கி கெடுக்கணுனே வரவனுங்க போரு கோவம் நியாயமான கோவம் தான் இவ்வளவு காலம் இவ்வளவு காலமா என் கூட இருக்கிறேன் என் குணம் தெரியாது நல்லா புரிஞ்சுக்கிறேன் எதிரி கூட வாழ வச்சு தண்ணி நம்பி வந்தவன் வாங்கி தான் பேர் இருக்கணும் செத்தான் பேர் இருக்க கூடாது கெட்டான் பேர் இருக்க கூடாது அப்படி இருக்கும்போது மனோ நான் எதுக்காக திருமணம் செய்த மட்டும் ஏன் எதுக்கு பண்ண ஏன் பண்ண எதுக்கா பண்ணுவ யாரு என்ன பண்ண பண்ணலாமா நான் இங்க ஒருத்தி இருக்கிறது தெரியல மொத்த ஏன் பண்ணு கிளம்பி போச்சு அம்மா இல்ல கோத்து கலக்கு கல்யாணம் பண்ணுதா தப்பு ஏன் பண்ணு எப்படி கேட்பாங்க அதாவது மனோ சொல்லு நான் திருமணம் ஏன் பண்ண எதுக்காக பண்ணேன்னா நான் அந்த திருமணமே செய்யலாம் என் அப்பா உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க என் தந்தைக்காக திருமணம் செய்தேன் ஆனா ஒண்ணு மனோ திருமணம் செய்தன தவிர சத்தியமா சொல்றேன் மனோ என் சுண்டு வேலோட அவன் மேல படல அந்த மாதிரி ஆள் கிடையாது சத்தியமா சொல்றேன்டி இனிமே படாது சரிதான் மனோ உன்னை பாக்குற 10 நாள் ஆச்சு இந்த திருமுகத்தை பார்த்து இந்த ஒரு நிமிஷம் இந்த முகத்தை பார்க்கல என்ன இருக்க முடியாது பேசாத இருக்க முடியாது 10 நாள் எங்க போயிருந்தா திருப்பியும் பசங்க அதாவது மனோ உன்னை பார்க்கணும் ஓடோடு வந்தேன் எனக்கு நான் வரைச்சா இருக்கு குடிக்கு ஒரு தண்ணி ஓட ஒரு சொட்டு தண்ணி கூட கிடையாது தண்ணி கிடையாதா ஏய் குடும்பம் நத்துற பொம்பளேடி நீ வந்து 10 நாள் ஆகுதுனால ஒரு சொட்டு தண்ணி பேத்தினார்ல சாப்பாடு செய்யல குழம்பு செய்யல அப்படியே பசியும் பட்டினிமா தான் கிடக்குறேன் நான் மாமன் நினைச்சு இது அலங்கோலமா கிடக்குறேன் சரி செத்து பார்க்கும்போது வாங்க பூ வச்சு சொல்லு அதாவது வீடுன்னு வந்து இருந்தா எப்பவுமே உப்பு குறையக்கூடாது தண்ணி குறையக்கூடாது அப்படி இரண்டுமே கண்டிஷன் அது வீடு அல்ல பிணோ சுடுகாடு தாய் குளங்களே உங்களுக்கு எல்லாம் ஒன்று சொல்ற மாதிரிமா வீட்டுல உப்பு தண்ணி தீர்ந்து போச்சுன்னா அந்த குடும்பம் செல்வமா இருக்காதா ஏழுமே ஆயினே தான் போவோமா அதனால உப்பு இருக்கும்போது வாங்கி வச்சுக்கணும் தண்ணி இருக்கும்போது எடுத்து வச்சுக்கணும் அப்ப குபேந்திர அதாவது மனோ நான் குடிக்க தண்ணி குடிக்கிறேன் என்ன தெரியுமா ஜோறு குடி நதிக்கிறேன் அனுமானமா குளக்கரைக்கு போ தான் போலாம் போயிட்டு ஓடு மலை காற்று வரும் பாட்டு நதிக்கரைக்கு சென்று தண்ணீர் எடுத்து வரும் என்றால் ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு போனாள். போவதும் தெரியாது வருவதும் தெரியாது. ஆடி
போகணும் ஆகட்டும். உடனடியாக வீட்டுக்கு புறப்பட வேண்டும் அல்லவா? ஆமா, தண்ணி எடுத்தாச்சு, வீட்டுக்கு உடனடியாக புறப்படலாம். அச்சச்சோ, யார் எவங்கன்னு தெரியலையே. பார்த்தால் பெருடித்து பெண் மாதிரி தெரிகின்றது. ஆபத்துக்கு பாவம் கிடையாது. இவங்களுக்கு தண்ணீர் கொடுத்து இவங்களுக்கு மயக்கத்தை தெரிய வைக்க வேண்டும். பிறகு என்ன நடப்பது விதிபடி நடக்கட்டும். அம்மா வணக்கம்மா. ரொம்ப நன்றிம்மா. நல்ல நேரம் பார்த்து உயிரை காப்பாத்திருக்கீங்க. நீங்க யாருமா? எந்த நாட்டை சேர்ந்தவங்க? உங்களோட பேர் என்ன? நான் இதே நாட்டை சேர்ந்தவள் தான். ஏழை குடும்பத்தில் பெண்ணாக பிறந்தவள். என்னுடைய பேரும் மனோரஞ்சிதன். அப்படியா? ஆமா. இத பாருங்கம்மா, என் உயிரையே காப்பாத்திருக்கீங்க. ஆகையால உனக்கு நான் ஏதாச்சும் பரிசு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஏதாச்சும் வேணா கேளுங்களேன், தரேன். எதையும் எதிர்பார்த்து உங்களுடைய உயிரை நான் காப்பாற்றவில்லை. நதிக்கரைக்கு தண்ணீர் எடுத்து போகலான்னு வந்த என்னுடைய காதலருக்காக தண்ணீர் எடுத்தாச்சு. வீட்டுக்கு திரும்பும் சமயத்தில் நீங்களும் மழைக்கு நீர் விழுந்திருந்தீங்க. ஆபத்துக்கு பாவம் கிடையாது என்பதற்காக உங்களுக்கு தண்ணீர் கொடுத்து உங்களுடைய மழைக்கு தெளிய வைத்தேன். நானும் வந்து வள முடித்து விட்டு அம்மா நில்லுங்கம்மா, கொஞ்சம் இப்படி வாங்க. உங்களுடைய காதல் தண்ணி தாகத்தோட வீட்டுல காத்துக்கிட்டு இருக்காரு சொல்றீங்க. அவருக்கு இந்த மண் குடத்துல தண்ணி கொண்டு போறீங்க. நானும் ஏழை குடும்பத்தில் பெண்ணாக பிறந்தவளாச்சு. அம்மா என்னுடைய குடிசையில் இருப்பது இதுதான். இத பாருங்கம்மா, என்னுடைய கருத்துல இருப்பதோ பொன் குடம், உன்னுடைய கருத்துல இருப்பதோ மண் குடம். என் உயிரை காப்பாத்துறவனுக்கு நான் பரிசு சொன்னே. இந்த பொன் குடத்தை நீங்க பரிசா வச்சுக்கீங்க. அந்த மண் குடத்தை என்கிட்ட கொடுங்கம்மா. நிறுத்துங்கம்மா. பேராசை பேரு நஷ்டம் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மண் குடமே எனக்கு போதும். அந்த பொன் குடத்தை நீங்களே வச்சுங்க, நான் வரேம்மா. ஆமா நில்லுங்க. என்னம்மா இது? நானே பரிசு கொடுக்குறேன், இப்படி வேண்டான்றீங்களே. அதெல்லாம் தெரியாது, நீங்க பரிசு கேட்டே ஆகணும். அப்படியா? கேளுங்கம்மா, கேளுங்கம்மா, கேளுடி. உரிமையா பாசமா கேட்கும்போது மறுப்பு என்பதே கிடையாது. ஏதோ உங்களுடைய மன திருப்திக்காக. ஆனால் ஒன்று, நான் எந்த பொருளை கேட்டாலும் மறுக்காமல் தருகிறேன் என்று என்னுடைய கரத்தில் நீங்கள் சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும். சத்தியமா? இவ்வளவுதானே. என் இடத்துல நீங்கள் எந்த பொருளை கேட்டாலும் சரி, நான் தடையில்லாமல் தருகின்றேன். இது சத்தியம். இதை பாருங்க. எப்பொழுது உங்களுடைய கழுத்தில் இந்த மாலையை அப்பொழுதே அந்த மாலையின் மீது என் மனசே பறிகொடுத்துட்டேன். அம்மா, எனக்கு பரிசாக அளிக்கிறேன்னு சொன்னேன். அப்படி அளிப்பதாக இருந்தா இந்த மாலையை பரிசு வேண்டாம்மா, வேண்டாம். எனக்கு வேணுமே. அம்மா என்னோடு வாங்கம்மா. உங்களுக்கு எவ்வளவு பொன்பொருள் வேண்டும் வாரி வாரி கொடுக்கிறேன். அதை விட்டு விட்டு இந்த மாலை போய் கேட்கிறீங்களே, இது சாதாரண மாலை கிடையாது தாயி. இது என்னால கொடுக்க முடியாதும்மா. நீங்களா ஒரு நாட்டு இளவரசியா? எந்த பொருளை கேட்டாலும் மறுக்காமல் தருகிறேன் என்று என்னுடைய கரத்தில் சத்தியம் செய்து கொடுத்துவிட்டு, சத்தியத்தை மீறி நான் கேட்ட பொருளை மறுக்காம தரையின்றி தருகிறேன் மறுக்கிறீங்களே. அந்த மாலையை வேணாம். நீங்களும் அம்மா நில்லுங்கம்மா. அம்மா
இந்த மாலை தானே உனக்கு வேண்டும். ஆகட்டும்மா. இந்த மாலை போனால் என்ன, இது போன்ற மாலை அரண்மனையிலே என்னுடைய மாமனார் இருக்கின்றார். அவர் எத்தனையோ மாலை வாங்கி கொடுப்பாரு. நீங்க ஆசைப்பட்டபடி இந்த மாலை உனக்கு கொடுக்க முடியாது. என்னடா குறை உனக்கு? எப்படியே சொல்லுவேன்? சொன்னாதான் உன் குறையை தீர்க்க முடியும். உன்னுடைய மருமகள் மரகத மாலா மரகத மாலா உலகிலே இறந்து போயிருக்காரு. இறந்து விட்டாளோ? ஐயோ, மரகத மாலா, மரகத மாலா. அங்கே சொன்னேன், உன் கணவன் எங்கிருந்தான் கண்டுபிடித்து கொண்டு வந்து உன்னிடத்தில் ஒப்படைப்பது என்னுடைய கடமை என்று சொன்னானே. கணவர் வர மாட்டார் முடிவெடுத்து உன் உயிரை மாய்த்து கொண்டாய ஐயா மரகத மாலா. ஆண்டாண்டு தோறும் அழுதாலும் ஆண்டோர் மீண்டும் மாநிலத்துக்கு வருவதுண்டா? அது வேண்டாம். இப்ப உங்க பையன் அழைச்சு வரங்க. சரி, என் மகனை அழைத்து வா. ஐயா இளவரசே, ஐயா ஐயா, என்னுடைய மனைவி மரகத மாலா இறந்து போயிட்டாங்க. என்னடா சொல்ற? ஆமா ஐயா. மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாசம் சம்பளம் ஒரு 25,000 ரூபாய் எட்டத்தரம் போனா. இப்போ சொல் பசு மடிச்சு போனா ஆடி ரெடியா எங்க போடியா வேஷம் அதுக்கு நான் பார்த்தோம் காடி ரெடிடன்றா ஆட்டு மேஷா வயித்துல நீங்க பால் வாத்தீங்க. என் மனமே அப்படியே குளிர்ந்துச்சு பாரு. அப்படியா? உன் கொண்டாட்டி செத்தனாலே நம்ம திருநாளா கொண்டாடணும். எப்படியா? அதனால இங்க இருந்து மார்க்கெட்டுக்கு போயிட்டு மட்டன், சிக்கன், ஃபிஷ், முட்டை அப்படி வாங்கிட்டு வாங்க. உங்களுக்காக காரஞ்சாரமா சமைச்சு வச்சு என்ன உனக்கு பயமாகுதுன்னா வாயா வாயா பயமாகுதுன்னா சரி இங்கே உட்காரு. ஒரு வாட்டி போட்டு பைத்தியம் கை எட்ட முதுகுக்கு சோப்பு போட்டுக்கோன்னு சொன்னேன். ஓ, பாத்ரூம் குளிக்கிற முது சோப் போடவா? நான் போடாம நகப்படுதுங்க போட்டு வெள்ளம் போதும் கை கிடைக்குங்க. அப்படியே பெட்டுக்கு போய் கருப்பு கலர் பாடி வெள்ளை கலர் பாடி இருக்கும். கருப்பு கலர் பாடி வச்சு வெள்ளை கலர் பாடி எடுத்து ஒட்டி மாட்டிட்டு போ. ஓ, பீரோல வெள்ளை கலர் பாடி கருப்பு கலர் பாடி வச்சுக்கிற ரெண்டு பாடி வச்சுக்கிற வெள்ளை கலர் பாடி வச்சுக்கிற போட்டு போவா? அந்த கரமா பீரோல வச்சுக்கினே ஆயிடா. ஐயோ இல்ல நான் தான் வரட்டா? ஐயோ உங்க பாடி அடிக்கிறது அங்க பாடி போட்டீங்களாங்களே. உங்க எப்படிதான் போடுவாங்களே தெரியல. ஐயா இளவரசே, வாங்க. உங்க கையால அந்த ஏமாற்றம் மட்டும் செஞ்சு போகவா? ஏமாச்சாடா? நானா காது மேல கொடுத்த கம்மி பையா. ஏய், அப்போதே திருமணம் வேணாம்னு சொன்னேன். பாரு பொறுத்துக்கால அவன் மண்ணை காத்தனாமோ. டேய், ஒன்று செய்டா, எங்க அப்பா போட்டா சொல்லி போட சொல்லு. அப்படி எங்க அப்பா போடணும்னு வச்சுக்கா ஏரியா பாடி பூட்டி இருக்கும். ஐயா என்னடா சொன்னாம பையனை கொடுத்தா வரமாட்டேன். வர மறுத்து விட்டானா? என் மருமகள என் மகன் இவளுக்கு செய்ய வேண்டிய ஈமச்சடங்கை நானே செய்து விடுவேன்.